நீங்கள் குறித்து வச்சுருங்க. அமெரிக்காவுடைய இறக்கத்துக்கு அமெரிக்கா இனி வாழ்க்கையில் இனி வெற்றியே பெற முடியாது. இந்த பிள்ளைகளுடைய பதுவா இருக்கு பாருங்க, மன கொதிப்பு, மரண ஓலம், அதுதான் அமெரிக்காவை அழிவு ஆரம்பிச்சிட்டு. அமெரிக்காவுக்கு இப்போ ஆதரவு யார் இருக்கா? கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஃபார் எனி ஒன் டு சப்போர்ட்? ஒரே ஒரு ஆதரவு, ஈரான். பேக்கியா பிபி? ஓகே, பேபி கில்லர். பேபி கான் மாதிரி பேபி கில்லர். இந்த பேபி கில்லர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, நான் பெஞ்சமின் நெத்தானியா எனக்கு ஒரு 3 மில்லியன் கொடு, நான் விடுறேன். நல்லா இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கான் அவன். தோழர் என்ன சொல்றாரு, அவன் வந்து கலெக்ஷன் பிளஸ் கரெக்ஷன். இப்போ இதுக்கடையில் நேற்று ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். எங்களிடத்தில் ஐசிபிஎம் கண்டம் விட்டு கண்டம் பாயிரு ரெடியா இருக்கு அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. 500 இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. 500. இதில் இந்த நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். முன்னாடி 12,000 கிலோமீட்டர் அங்கே போகும். இல்லை, அந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். அமெரிக்காவில் எந்தெந்த இடத்துலலாம் அடிக்குன்னு சொல்லி இதை வந்து ரெடி பண்ணி வச்சு 2 மாதம் 3 மாதம் மேலாச்சு. இது முழுக்க வடகொரியா தொழில்நுட்பம். வடகொரியா தொழில்நுட்பம். ஓகே, வந்து அவனுக்கு தான் இதை பற்றியான நாலேஜ் உண்டு. அது ஏன்னா மொத்த மிடில் ஈஸ்ட்டு, பாதி போர்ஷன் ஆஃப் யூரோப்பு, இந்த பக்கம் வந்து ரஷ்யாவில் ஒரு போர்ஷன் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி இல்லாமல் அவங்களுடைய ரன்வே ப்ரொடக்ஷன் யூனிட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபாஸ்ட். இன்னொரு இது இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்த இடத்துல இவருக்கு புத்தி சுவாதீனங்கிறது போப்புலியோ கூட மோதுறாரு. அது வேற ஒரு பெரிய சிக்கல் ஓடிட்டு இருக்கு. அது போப்பு எவ்வளோ பெரிய புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளுன்னா இவரே ஏசுநாதர் மாதிரி ஒரு படத்தை போடுறாரு. ஆமா, அது கார்ட்டூனை போட்டு அதை அவர்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பண்ணி அவரே ஃபேக் கிடையாது. லியோ ஜான்பாலுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இவரு அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மதகுரு கடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்ற, மாற்றுக்குரல் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போது இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா, ஹர்மோஸ் ஜலசந்தி வளைகுடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரவுண்டு இது தான் வந்து இப்போது பேசுபொருளாக இருக்குது. இந்த பேசுபொருள் வந்து அப்படியே ஒரு மாதிரி எஸ்கலேட் ஆக ஆக நமக்கு வந்து உலகத்தின் என்னது ஒரு முட்டாள் அதிபர், முரட்டு அதிபர் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். அவர் வந்து ஒரு செல்லமாக சொல்கிறதான், நம்ம மட்டும் இல்லை, ஊர் உலகமே சொல்லுது, அமெரிக்காவே அப்படி தான் சொல்லுது. அப்படின்னு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறாரா. அதை பற்றின கொஞ்சம் விளக்கம், என்ன ரொம்ப முக்கியமான விளக்கம் என்னென்னா, இது நம்ம வந்து ஜாலியாக அப்படி சொன்னால் கூட அந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ் ஜலசந்தி, அந்த இடத்த நான் வெளியிலேருந்து பிளாக் பண்ணுவேன். ஈரான் உள்ளேருந்து பிளாக் பண்ணால் நான் வெளியேருந்து பிளாக் பண்ணுவேன். அந்த டைம் வந்து நேற்று அமெரிக்கா டைம் காலையில் 10 மணி, நமக்கு வந்து ஈவினிங் வந்து 7:30 மணி. 7:30 அப்படின்னா ஒரு 7:30 இன்னொரு 7:30க்கு 7:30 மணிக்கு பிளாக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் அடுத்தடுத்து நிகழ்வுகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறத நம்ம தோழர், உலக செய்திகள், அப்புறம் அரசியல், இதில் எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து தன்னோட கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வெளிப்படுத்தக்கூடிய சகோதரர் சுஃபியான் அவர்களோட கலந்துரையாட போகிறோம். இது வந்து எப்படின்னா, ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து, ஏன்பா இவன் இப்படி பண்ணானா, இது என்ன பண்ணியிருக்கான், இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து கலந்து பேசுகிற ஒரு டீ கடை பேச்சு தான் இது. என்ன டீ கடை இல்லை, இது க்ளோஸ்டு அரங்கத்துக்குள்ளே, ஆனால் டீ கடை பேச்சு. அவரோட கலந்து பேசுகிறதுக்கு அவரை வரவேற்போம். வாங்க சார். வணக்கம். ஆமாம், இது வந்து நான் சொல்லியாச்சு. இப்போ நம்மளோட மைய புள்ளி வந்து ஹர்மோஸ் ஸ்ட்ரெய்ட். அதில் நேற்று 7:30 மணி, ஒரு 7:30 என்ன சொல்லிச்சுன்னா, அது சொன்னது 7:30 யார் அப்படின்னா ட்ரம்ப்பு. அதை வந்து தூண்டி விட்ட 7:30 யார் அப்படின்னா நெத்தன்யாகு. ஓகே, நெத்தன்யாவுக்கு இதையும் சொல்லிடுறேன். இப்போ நெத்தன்யாவுக்கு வந்து பிபி அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. பிபி ஏன் அப்படி, பிபின்னு என்ன அர்த்தம் தெரியல எனக்கு, தேடி பார்க்கணும். தெரிய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, BAKI, பேக். அது என்ன தெரியுங்களா, பேபி கில்லர். ஓ ஆமாம், பேபி கில்லர் தான். அது வந்து வேற ஒரு இதில், இது வந்து பிபி வந்து ஒரு பேக்கியா ஆன தருணம் வந்து இப்போ சமீபத்தில் ஸ்கூலில் கொண்டு போட்டு, இதுக்கு முன்னாடி வந்து காசாவில் போட்டது. சரி, அவர் ஒரு 7:30, அந்த நெத்தன்யாகு என்ற ஒரு 7:30, ட்ரம்ப் என்ற 7:30 தூண்டி விட்டு 7:30 மணிக்கு நாங்கள் பிளாக் பண்ணுவோம். எத்தனை 7:30 பாருங்க அப்படின்னு சொன்னது
ஆனால் அதுக்கப்புறம் நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் நேட்டோ நாடோ இந்தியாவோ சைனாவோ ஈரானோ அல்லது சவுதி அரேபியா UAE ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கல்ல. பொருட்கள் உள்ளே போகக்கூடாது, வரக்கூடாது, இது வரக்கூடாது, என்ன போகக்கூடாது, வரக்கூடாது. இன்னும் உங்கள் கையில் இருக்கிற தரவுகள் என்ன? அதாவது இன்றைக்கு காலையில் நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி லண்டனோட செய்தி வெளியாகுது. ஓகே. அமெரிக்கா சிக்குப்பட்டு கொண்டது. ஓகே. அமெரிக்காவுக்கு இந்த விவகாரத்தில் என்ன சிக்கிட்டுன்னு நமக்கு தகவல்னா, அமெரிக்கா வந்து உலக கம்யூனிட்டியோட ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. உலகத்திலிருந்து ஆமாம், அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணட்டுமா ஒன்று பண்ணுங்களேன், பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கோம். அதான் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ கிடைக்கும் நம்ம டீ கடை பெஞ்சில். எப்படி என்னன்னா, கனடா வந்து அமெரிக்கா ஒட்டி மேலே இருக்குது. ஆமாம். அவங்க முந்தா நாள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது கேட்டிங்களா? ஆமாம். நம்ம $1 70% வந்து நம்ம பாதுகாப்புக்காக அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம். இன்னையிலிருந்து அது வந்து கட் ஆயிட்டா, நாங்கள் எங்களோட பாதுகாப்பை நாங்களே உறுதி செஞ்சுக்கிறோம். நீங்கள் வேணாமியா, நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ, நாங்கள் பார்த்துக்கிறோம். கனடா டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து கனடா டோட்டலாக க்ளோஸ் ஆகிறதை தாண்டி சவுதி அரேபியா இனி அடுத்த பக்கம் திரும்பிட்டதுக்கு ஒரு உதாரணம் தான் J-10 விமானங்களும் F-16 விமானத்தையும் பாகிஸ்தான் 18 விமானங்களை சவுதிக்கு அனுப்பி 13,000 வீரர்களை அனுப்பியாச்சு. அப்படின்னா அனுப்பியாச்சு, அனுப்ப போறாங்களா? வந்துகிட்டே தான் இருக்கு. அனுப்ப போறாங்க, வீரர்கள் வந்து அனுப்ப போறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது இந்த ப்ராசஸ் அக்ரீடு இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கு. சரி, F-16 வந்து அமெரிக்காவோட தானே? அவன் வாங்கில வச்சிருக்கான். F-16 பாதுகாப்பு. F-16ம் சீனா விமானம் போகுது இல்ல, அதை சொல்லுங்க. J-10 அமெரிக்கா இதுல உரிமை கொண்டாட முடியாதுல்ல, அவங்களுக்கு வித்து பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஓகே. அந்த விமானம் அவன்கிட்ட இருக்கிற 18 விமானங்களை அனுப்புறான் பாகிஸ்தான். யாருக்கு? சவுதி அரேபியாவுக்கு. ஓகே. சவுதி அரேபியாவுடைய முகம் மாறுது இல்ல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கான பணத்தை கனடா கட் பண்ணது இல்ல, இப்போ வந்து சவுதி கட் பண்றான். சரி, இது ரெண்டாச்சா? அமெரிக்கா எப்படிலாம் ஒதுக்கப்படுதுன்னு பாருங்க. நீங்க சொன்ன எனக்கு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இதுல J-10 விமானம் சவுதி அரேபியா வந்து இறங்குதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. சாதாரண விஷயம். சைனாவோடது வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் போரில் கூட சைனாவோட இது ஆயுதங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் நடந்த இது கூட. ஆனால் சவுதி அரேபியா வந்து முழுக்க வந்து அமெரிக்காவோட ஆதிக்கத்தில் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் அங்கே தும்முனா இங்கே வந்து தண்ணி எடுத்து நீட்டுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த சவுதி அரேபியாவில் அது சைனாவோட J-10 எந்த வழியாக வரட்டும், இந்தியா வழியாவோ அல்லது பாகிஸ்தான் வழியாவோ அல்லது யார் வழியாவோ வரட்டும், ஆனால் J-10 விமானம் சவுதி அரேபியாவுக்கு வந்து இறங்கியிருக்குங்கிறது இப்போ இன்னைக்கு சொல்றதுலேயே மொத்தத்துக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம். சவுதி அரேபியாவில் சீனாவோட நான் சொல்லக்கூடிய நாடு முதல்ல கனடா, இரண்டாவது சவுதி அரேபியா. எல்லாமே யாருடைய ஆட்கள்? அமெரிக்காவுடைய மனசாட்சிகள். ஆமா. மூணாவது ஒரு முக்கியம், 18 வருஷம் போர்லயும் கூடால இருந்த நேட்டோ. ஆமா, NATO open declare has been made a open declaration. They disclose to the international community. Not a disclosed. விரிவாக ஒரு பெரிய டிஸ்கோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. நாங்க உங்க கூட வர போறது இல்ல பண்ணிட்டாங்களா? பண்ணியாச்சு. இப்ப பெரிய மாநாடு நம்ம முன்னாடி பேசி நீங்க சொல்லியிருந்தீங்க. பண்ணியாச்சு. அந்த நேட்டோவோட தலைவரை கூப்பிட்டு க்ளோஸ் ரூம்குள்ள வச்சுட்டு அவர் வந்து ரூட்டை கடுமையா பேசினாங்க. ஹாலந்துடைய முன்னாள் பொறுப்பாளர், அதை விட்டுருங்க. இப்போ வந்து நேட்டோ யாருன்னா ஆஸ்திரேலியா சொல்லிட்டாங்க, இந்த நடவடிக்கை ஹெர்மூஸ்ல நாங்க வரவே மாட்டோம். ஹெர்மூஸ் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீ ஆஸ்திரேலியா எவ்வளவு பெரிய நாடு? ஆஸ்திரேலியா பெரிய நாடு தான். இப்போ அவங்க தனி கண்டம், நேட்டோ அலைன்ஸ் தனி கண்டம். நேட்டோ ஆஸ்திரேலியா சொல்லிட்டாங்க. இப்போ இவர் அவசர கதியில அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்க நடவடிக்கைக்கு எதிராக அல்லது இந்த பிரச்சனைகளை இது நடக்கிற தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய நேட்டோ அலைன்ஸ் வந்து ஒரு பெரிய மாநாடு போட போறாங்க. மாநாடு அதுல அமெரிக்கா இல்ல, அமெரிக்காவுக்கு எதிராக அந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது யாருன்னா ஸ்டர்மர், அதாவது இங்கிலாந்து பிரதமர். ஆமா, கியர் ஸ்டாமரும் இம்மானுவேல் மேக்ரானும். ஓகே. அந்த மாநாட்டில் நிறைய பேச போறாங்க. அந்த மாநாட்டில் என்ன பேச போறாங்கன்னா, ஹெர்மூஸ்ல வந்து போர் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, போர் முற்றுகையெல்லாம் சரி வராது, ஈரான் திறந்து விடணும், அது அவங்க கோரிக்கை. இந்த போர் எடுக்கிறது,
இந்த பந்தா பண்றது, மிரட்டுறது, அடிச்சு போடுங்கிறது, வெட்டி போடுங்கிறது வைக்காத. இது நிம்மதி இல்லாத போக்கு என்பதாகவும் மறைமுகமாக அமெரிக்கா அப்படி பண்ணா அப்புறம் அமெரிக்கா செத்து போச்சுன்னு அர்த்தம். அமெரிக்காவுக்கு இப்ப ஆதரவு யார் இருக்கா? கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஃபார் எனிஒன் டு சப்போர்ட்? ஒரே ஒரு ஆதரவு ஈரான். பிபி பேக்கியா பிபி. ஓகே. பேபி கில்லர். பேபி கான் மாதிரி பேபி கில்லர். இந்த பேபி கில்லர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, நான் பெஞ்சமின் நெத்தானியாகு நாங்கள் அமெரிக்காவுடைய நடவடிக்கையை ஆதரிக்கிறோம் போறோம்னு அவர் வழக்கம் போல அவருடைய விவகாரத்தை. அவர் ஆதரிக்கலைன்னா அப்புறம் அவருக்கு என்ன ஆகும்? பின்னாடி சூடு வச்சிட மாட்டாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ உள்ள வந்து பாரு, சரி, அப்புறம் உனக்கு தெரியும். இல்ல அவன் உள்ள வரல, பட் அவன் தான் வெளியே இருந்து தடுத்துட்டு இருக்கானே. தடுக்கிறதுக்கு ஈரான் என்ன பண்றாங்க? வெளியே இருந்து தடுப்பது ஈரானுடைய போக்கல்ல. ஹர்மூஸுக்கு உள்ள வந்தா தானே ஈரான் கையாகணும். ஓகே. ஹெர்மூஸில் இப்போ என்ன சொல்றான், இதற்கு மெயினா செக் வைக்கிறது யாருக்கு? சைனாவுக்கு. இப்போ சைனாவில் வந்து கிட்டத்தட்ட ஏராளமான அதாவது அந்த ஃபில்லிங் டேங்கர் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிட்டுங்கிற அளவுக்கு சரக்கு வந்துட்டு. எங்க அவங்க வந்து இதுல சைனாவில் வந்து ஆல்ரெடி சரக்கு நிறைய வந்துட்டு இன்னும் அவங்க அடுத்தடுத்து அவனை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே குறைச்சிடுவான். இப்போ மெயினாக இப்போ என்னன்னா, இந்த இழுபறியில் 160 to 180 மில்லியன் பேரலை வந்து சப்ளை பண்ணிட்டான். அப்படியா? யாரு? நம்ம ஈரான். ஈரானு இந்த நெருக்கடிக்கு இடையில 180 மில்லியன் பேரல்கள். 180 மில்லியனா ஒரு 1.8 2 கோடி பேரல்கள் சப்ளை பண்ணி சப்ளைடு எல்லா நாடுகளுக்கும். ஓகே. இப்போ இதுல பாதிக்கப்படுவது மெயினா வந்து இந்தியா தான் பாதிக்கப்படும். இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா. அதுக்கப்புறம் இந்த நாடுகள் இருக்குல்ல, நேட்டோ நாடுகள்ல. ஆமா, எல்லாருக்குமே பிரான்ஸுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, ஸ்பெயினியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஸ்பெயின் யாருடைய நாடாயிட்டு? ஈரானுடைய நெருக்கம். இன்னொன்னு இது திறந்துட்டாங்களே, காரியாலயத்தை திறந்தாச்சு, தூதரகத்தை திறந்தாச்சு. காரியாலயம் தூதரகம் எங்க திறந்திருக்காங்க? ஈரான்ல திறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு உள்ள அந்த காலத்து ஒரு நாகரிக உறவு, இஸ்லாமிய ஒரு உறவு வருது. அந்த காலத்து 80% இஸ்லாம் இருந்தது. ரைட், ஓகே. இப்போ பிரான்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. பிரான்ஸ் வந்து அவனும் திறந்துருவாங்க. பிரான்ஸுக்கு தான் ஆயில் கொடுத்துட்டு இருக்காங்களே. இப்போ எல்லாரும் பிரான்ஸை பிடிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ பிரான்ஸை பிடிச்சி, நீ தான்ப்பா ஈரானுக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால நீ வந்து ஈரானோட கொஞ்சம் பேசி கொடு அப்படின்னு கொஞ்சம் ஆயில் கொடு. ஆமா, அதனால இப்போ அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எல்லா நாட்டுக்கும் கொடுக்குறோம் வாங்க, சரி பணம் கொடுக்க வேண்டியதுல முன்ன பின்ன இருக்கும்போது பேசிக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் தான், டாலர்ல கிடையாது. யாருக்கு? நீ எல்லா நாட்டுக்கும் நேற்று இதுல வந்துருச்சு, யுவான் தானே. ஆமா, எல்லா நாட்டுக்கும் நாங்க வந்து ஆயில் தர்றோம், ஆனா டாலர்ல கிடையாது. அது ஏற்கனவே அவங்க கண்டிஷன். ஒன்லி ஷுட் பி அப்ளைடு. ஈவன் அமெரிக்கா வந்து எனக்கு கொஞ்சம் என்ன கொடுன்னு கேட்டா கூட டாலர் இல்லாம யுவான்ல கூட உனக்கு தரேன்பாங்க. கதை முடிஞ்சுதா? கதை முடிஞ்சு. அமெரிக்காவுடைய பொருளாதார நெருக்கடி, அமெரிக்கா உலக வந்து சக்கரவர்த்தியா இருந்தது கீழே நெருக்கடி. அதனால இப்ப அமெரிக்கா வந்து சில ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கப்பல்கள், ஒரு 10-11 கப்பல்களை மறுபடியும் அனுப்பி விட்டுருக்கான். கப்பல்னா பெரிய பெரிய கப்பல்கள் அல்ல, மற்ற கப்பல்களை அனுப்பி நீங்க சொன்ன மாதிரி நெருக்கடி. அதை வந்து ஈரான் சொல்லுது ஒரு கட்ட பஞ்சாயத்துங்கிறான். கட்ட பஞ்சாயத்து அவன் பண்றது பூரா கட்ட பஞ்சாயத்து தானே. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பிரச்சனை என்னன்னா, ஈரானுக்கு 2 மில்லியன் கொடுக்குறியா, எனக்கு ஒரு 3 மில்லியன் கொடு, நான் விடுறேன். நல்லா இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கான் அவன். தோழர் என்ன சொல்றாரு, அவன் வந்து கலெக்ஷன் பிளஸ் கரப்ஷன், என்ன சொல்லுவா, கரப்ஷன் என்னமோ சொல்லுவார் நம்ம ஸ்டாலின். அத மாதிரி கலெக்ஷன் கரப்ஷன் 3. எனக்கு காசு கொடு, அவனுக்கு எல்லாம். இப்ப என்ன கேட்கான், உனக்கு இங்க என்ன வேலை ஹெர்மூஸ்ல? அதான் நீ எங்கேயோ இருக்க, உனக்கு ஹெர்மூஸ்க்கு என்ன சம்பந்தம்? நாங்க பார்க்க மாட்டோமா? ஆமா. இப்போ அவனுடைய நாடு இன்னொன்று சொல்லுங்க, அந்த ஹெர்மூஸ் வழியே அமெரிக்காவுக்கு தேவைப்படுற 8% ஆயில் இங்கேருந்து போகுது. ஆமாம், அங்கே பெரிய டிமாண்ட் ஆகிப்போச்சு. 8% ஆயில்னா இல்லை, இங்கேருந்து 8%. அமெரிக்காவுக்கு தேவைப்படுற ஆயிலில் 8%. ஏன்னா சொன்னாங்கல்ல, எங்களுக்கு ஹர்மூஸ், எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஹர்மூஸ் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் அது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டெய்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி விரக்தியில் பேசினா அப்படி இல்லை, எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க. ஐயா உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பெரியதுக்கு பேச்சுவார்த்தை, அது வேற இது வேற, வாங்க எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, நீங்களே பார்த்துக்குங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும், நீங்களே பார்த்துக்குங்க, நீங்கள் உங்களுடைய இதை கூப்பிட்டோம், கப்பல் படையை கூப்பிட்டோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டு அவங்க கூட சண்டை போட்டு நீங்களே எடுத்துங்க, எங்களுக்கு ஹர்மூஸுக்கு தேவையில்லை, அப்புறம் இப்போ வந்து இது நிறுத்துற. ஆனால் இங்கே பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று, முன்ன பண்ண இல்லை. இவங்களை பற்றி என்னன்னா ஒரு விஷயம் பாருங்க, நீங்கள் பேச வேண்டியது பிரிட்டனுடைய UKMTO மெரிடைம் பவுண்டரி
அதாவது அது அந்த யூகே அந்த ஆர்கனைசேஷன் அதுதான் கடல் ஆதிக்கத்தை கண்காணிக்கக்கூடிய UKMTO. ஓகே. அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்க கப்பல்கள் முற்றுகையிடுகின்றன. பந்தர் அப்பாஸ், சரி, அப்புறமா பந்தர் இமாம் கமேனி. பந்தர் அப்பாஸ் தான் இருக்கக்கூடிய பெரிய துறைமுகம்னு உங்களுக்கு தெரியும். பந்தர் இமாம் கொமேனின்னு அதுக்கு அடுத்தது, அது சுமாரான துறைமுகம் தான். 5 துறைமுகம் இருக்காங்க. ஆமா, இன்னொன்று வந்து சபாகர் வந்து உங்களுக்கு நேற்று கூட நீங்க பேசும்போது சொன்னீங்க, அது வந்து இந்தியாவுடைய பணத்தினால அது வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்தியா அதை எடுத்திருக்காங்க. ஆமா. அப்புறம் கருக்கு தீவு, அப்புறம் இன்னொன்று வந்து பண்டார் ஜாஸ்க். இப்போ இந்த இதுகளை எல்லாம் நாம முழுக்கடியே நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டதாக UKMTO வந்து தனது கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்க அதிபருடைய செயல்பாட்டை அமெரிக்காவினுடைய இந்நாள் எல்லாருமே வந்து இவனுக்கு வந்து புத்தி சரியில்லை. இவருக்கு கிளின்டனோட பேச்சு இப்போ கேட்டீங்களா? யாரு? பில் கிளின்டன். முந்தா நாள் அது தெரியாது எனக்கு. முந்தா நாள் ரொம்ப லாங் ஸ்பீச்சு, அவ்வளோ டீட்டெயிலு, அவ்வளோ டேட்டாவோட. கிளின்டன் வந்து அந்த ஆள் வந்து நல்லவர் கெட்டவரெல்லாம் தாண்டி, ஏன்னா அவர் வந்து அமெரிக்கன், வேறு வழி இல்லை, அமெரிக்கா அதிபர் 2 வாட்டி இருந்தாலும். ஆனால் அந்த ஆள் வந்து பேசியிருக்க பேச்சு இந்த அமெரிக்காவை உண்மையிலே கீழே இறக்குறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்காருன்னு டேட்டாவோட டீட்டெயிலோட. நான் வந்து அதிபராக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணேன், ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட நிலைமை என்ன, நம்ம பொருளாதாரம் என்னன்னு சொல்லி அக்குவேறு அணிவரை பேசியிருக்கிறார். அவ்வளோ சூப்பராக பேசியிருக்கிறார். இந்த இவ்வளோ குறிப்பிட்ட நாளில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அமெரிக்கா பணத்தை? 250 பில்லியன் காலி பண்ணியிருக்கான். பில்லியன் இவர் ட்ரம்ப் மட்டும் 250 பில்லியன் 250 பில்லியனை காலி பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க வந்து 250 பில்லியனா எத்தனை லட்சம் கோடி ஆச்சு? 20 லட்சம் கோடிக்கு மேல போய். ஆமா, 25 லட்சம் கிட்டத்தட்ட வச்சுட்டு ஆச்சு. இவ்வளோ நாளில் அமெரிக்கா பணம் ஊதாரியா இருக்கு. அமெரிக்காவுடைய கடன் அங்கே பார்த்தா கல்விக்கு வழி இல்லை, மருத்துவத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு 5-6 கோடி பேர் இருக்காங்க. ரோட்ல இருக்காங்க. இன்னும் தெரியுமா, இதே நேரத்தில் இவங்க செலவு பண்ண, இஸ்ரேலில் செலவு பண்ண, வேஸ்ட் பண்ண காசு எவ்வளோ தெரியுமில்ல? இன்கர்டு எவ்வளோ தெரியுமில்ல? 35 பில்லியன் ஷெக்கல். அப்படின்னா அது எங்கேயோ போயிட்டோம். சேக்கல்னா பாதி போட்டுக்கிடுங்க, அது 90 ரூபான்னா இது 30. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்றது 11.5 பில்லியன், அதாவது நம்ம 3 பங்கு, அப்படி 11.5 பில்லியன் US டாலர் அப்படின்னாலே 1 லட்சம் கோடிக்கு மேலே ஆச்சு. 1,10,000 கோடி. இப்போ இதுக்கு இடையில இப்போ அமெரிக்கா வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க? நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா சொல்றாங்க, சும்மா போற கப்பல்கள்லாம் நாங்கள் ஒன்றும் தடுக்க போறதில்லை. மற்ற கப்பல்லாம் அமெரிக்காவா? ஆமா. ஆனா ஈரானுக்கு போய் ஈரான்ல இருந்து ஆயில் ஏற்றிட்டு வர கப்பலை நாங்கள் நிறுத்த போறோம் சொல்றாங்கல்ல. ஆனா ஒரு கப்பல் வந்திருக்கு தெரியுமில்ல? அது வரும் இல்லை, நேற்று ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறான். என்ன ஸ்டேரியா ஒரு கப்பல், ரிச்டேரியன். எந்த நாட்டு கப்பல்? அந்த கப்பல் வந்து 2023 ஏற்கனவே டெஹ்ரானுக்கு வந்து சில ஐட்டங்கள் சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி அமெரிக்கா 2023 அதை வந்து அண்ணன் தண்ணி புழங்காமல் தள்ளி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருச்சு. அந்த கப்பல் வந்து சேங்ஷன் பண்ணிருச்சு. அந்த கப்பல் வந்து எங்கேயும் ஃப்ரீயாக போக முடியாது, வர முடியாது அந்த அளவுக்கு. அது வந்து சைனா இருக்கு இல்லையா, சைனாவோட அலையில் அந்த கப்பல், ஓகே, அவங்க என்ன பண்ணால் சைனாவுக்கு ஆயில் ஏற்றுறதுக்காக அங்கே பிளாக்கேஜ் பண்ணதுக்கப்புறம், நேற்று பிளாக்கெட்டுக்கு அப்புறம் உள்ளே போய் சில பொருட்களை ஏற்றிட்டு அப்புறம் வெளியே வந்து டாட்டா நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதாவது நேற்று இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆருஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள்ட்ட வந்து ஆன்டிஷிப் மிசைல் நிறைய இருக்கு. யார்கிட்ட? ஈரான்ட்ட. ஆமாம். இப்போ இதுக்கடையில் நேற்று ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். எங்களிடத்தில் ICBM கண்டம் விட்டு கண்டம் பாயிர ரெடியாக இருக்குது அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. 500 இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. 500. இதில் இந்த இடத்துல நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். முன்னாடி அது 12,000 கிலோமீட்டர் அங்கே போகும். இல்லை, அந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். அவங்க வந்து கொரம்சாகர் 4 இருக்கு இல்லையா, அது வந்து 2,000 கிலோமீட்டர், அது 4,000 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ வச்சுருந்தாங்க. இப்போ கொரம்சாகர் 5 வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஓகே, அது வந்து 8 இது நான் இது முன்னாடியே டீட்டெயிலில் எடுத்திருக்கேன். அங்கே கொரம்சாகர் 5 8 ICBM இன்டர்கான்டினல் பேலிஸ்டிக் மிசைல் 11,000 கிலோமீட்டர் ப்ளஸ்
முடிஞ்சது. அமெரிக்கா போய் என்ன அமெரிக்காவில் எந்தெந்த இடத்துலலாம் அடிக்கும்னு சொல்லி இதை வந்து ரெடி பண்ணி வச்சு 2 மாதம் 3 மாதம் மேலாச்சு. இது முழுக்க வடகொரியா தொழில்நுட்பம். வடகொரியா தொழில்நுட்பம். ஓகே, வந்து அவனுக்கு தான் இதை பற்றியான நாலேஜ் உண்டு. அது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நடத்தாத்துக்குள்ள உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாம் ரெடியாக இருக்குது, வார்ஹெட் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் வந்து அமெரிக்காவை நோக்கி, அமெரிக்காவோட முக்கியமான நகரங்களை நோக்கி ரெடியாக இருக்குது. அந்த வார்ஹெட்டை வந்து தூக்கி வைக்க வேண்டியதான் வேலை. அதில் ஒரு 4 வார்ஹெட் வந்து இஸ்ரேலுக்கும் 8 வார்ஹெட் வந்து அமெரிக்காவுக்கும் போட்டுவிட்டா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா என்ன அடிச்சேன்னா இப்போ என்ன சொல்கிறான், என்ன அடிச்சாச்சுன்னா நான் அடிப்பேன். அப்போ ஐசிபிஎம் 11,000+ கிலோமீட்டர். அது சிலர் என்ன போட்டாங்கன்னா, அது வந்து அவன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து எப்படின்னா 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனால் 11,000 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் 8 8 இல்லை 8. ஆனால் 500 பேலிஸ்டிக் மிசைல் வந்து தயாராக போகிறோம். அதில் அதாவது 1400 2000 4000 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து 500 இருக்கலாம். ஆனால் மொத்தம் எங்களுக்கு அதை அறிக்கை 500ங்கிறது சரி. ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி ஐசிபிஎம் 8, ஐசிபிஎம்ல 12,000 கிலோமீட்டர் 8 12 நிறைய இருக்கு. அதே ஐசிபிஎம் வந்து 4,000 கிலோமீட்டர். இப்போ நம்ம டிகோ கார்சியல் அடிச்சாங்க, அது இருக்கலாம். அது 4,000 கிலோமீட்டர். அவர்கள் கலவையாக அறிவித்திருக்காங்க. கலவையாக 500 பேலிஸ்டிக் மிசைல். கரெக்ட் தான். கலவையாகனா 2000ங்கிறது தானே அவங்களுக்குள்ள டார்கெட். 2000ல வந்து பாதி யூரோப் வந்துடும். 2000. அப்புறம் இங்கே இந்தியாவில் ஒரு சைடு எல்லாம் டியூகோ கார்சி, இந்த டியூகோ கார்சி 4,000 கிலோமீட்டர். இதெல்லாம் ஒரு ரவுண்டு வந்துச்சு அப்படின்னா மொத்த மிடில் ஈஸ்ட்டு, பாதி போர்ஷன் ஆஃப் யூரோப்பு, இந்த பக்கம் வந்து ரஷ்யாவில் ஒரு போர்ஷன் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி இல்லாமல் அவங்களுடைய ரன்வே ப்ரொடக்ஷன் யூனிட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபாஸ்ட். இன்னொரு இது இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்த இடத்துல, இந்த B1 பிரிட்ஜ் ஒன்று அடித்தாங்க தெரியுமா? ஆமாம். 40 மணி நேரத்தை திரும்ப கட்டிட்டாங்க. ஓ, 40 மணி நேரம். அதை வந்து ஃபோட்டோ வீடியோட வந்திருக்கு. பார்த்தீங்களா? அவங்ககிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நீ வந்து அதாவது அதோட மொத்த லென்த் வந்து 1 கிலோமீட்டர். அதோட ஹைட் இருக்குல்ல, ஹைட் வந்து கிட்டத்தட்ட 450 அடி. இங்கே கீழே இருந்து அந்த பில்லர் வச்சு அடிக்கிற ஹைட்டு. அவன் முக்கியமான நல்ல ஹைட்டில் உள்ளதான் 2 கடையில் அடிச்சிட்டாங்க. அதை வந்து 40 மணி நேரத்தில் திரும்ப கட்டி, அதுக்கப்புறம் அதில் வந்து வாகனம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் இன்னொரு பிரச்சனை போயிட்டு, இவருக்கு புத்தி சுவாதீனங்கிறது போப்புலியோ கூட மோதுறாரு. அது வேற ஒரு பெரிய சிக்கல் ஓடிட்டு இருக்கு. அது போப்பு எவ்வளோ பெரிய புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளுன்னா இவரே ஏசுநாதர் மாதிரி ஒரு படத்தை போடுறாரு. ஆமா, அது கார்ட்டூனை போட்டு அதை அவர்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ நீ அவரே ஃபேக் கிடையாதா? இல்லை, அதாவது அவரோட இதில் அவர் ஷேர் பண்ணாருன்னா யாரோ ஒருத்தன் பண்ணாங்களாம், அதை வந்து அப்படி இப்போ இந்த ஆளு எவ்வளோ பைத்தியக்காரனா போய் மாறிட்டார். அதாவது அடுத்தவன் போட்டிருந்தான்னா இவருக்கு சம்மந்தம் இல்லை, யாரோ ஆர்வ கொலையில் போட விட்டுறலாம். அதை எடுத்து இவர் தன்னோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணார்னா அப்போது தன்னை என்னவா நினச்சிட்டு இருக்கல. இவருக்கு அதான் அமெரிக்கர்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று கூட நான் பேசும்போது சொன்னால் ஒரு முக்கியமான ஆள், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் என்கிட்ட ஒருத்தர் பேசினார். வெளிவிவகாரத்துறை பாலாஜி சந்திரமோகன் என்கிட்ட பேசும்போது ஒரு நண்பர் ஒரு கதையை சொன்னார். இவருக்கு வந்து நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆட்சி வந்து கவிழ போகிறது. இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் வந்துருச்சு. ஏப்ரல் இன்னும் 2-3 மாசத்துல இம்பீச்மெண்ட் வரக்கு முன்னாடியே அவரை பதவி விட்டு போயிடுவாரு. அதனால எல்லா அஃபீஷியல் அவரோட கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வாயடக்கமா, இப்படி மார்க்கோ ரூபியோ பேச்செல்லாம் குறைஞ்சி போச்சு. அது கொஞ்சம் லீடர்ஸ் சேர்த்து டோட்டலா காணோம், எல்லாம் காணோம். இப்போ ஜேடி வான்ஸ் மட்டும் தான் வந்து பேச. ஜேடி வான்ஸ் அடுத்த ப்ரொமோஷன், அதனால அவர் நிற்கிறார். அவர் நவ் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் வந்து ஒரு நல்ல தலைவனா இருக்கிறனாலையும் ஒரு கேட்டலிக்ஸ் கொஞ்சம் ஒரு இப்போ அவருக்கு இப்போ வந்து அவரை பார்த்து லியோ எனக்கு பிடிக்காத அவன்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி பேசுறாப்புல. யாரு? இவர் தான், இவர் தான், யாரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் போப்பு எனக்கு போப்பு கண்டாலே பிடிக்காது. ஓ, லியோ ஜான் பால். லியோ ஜான் பாலுக்கு ஒரு மண்ணும் தெரியாது இவரு. அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மதகுரு கடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு பிரார்த்தனை பண்ணணும்னா இப்ப நம்ம அதை தான் கேட்கிறோம். இப்ப நம்ம சர்ச்சில எல்லாம் பைபிள்ல வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து அவருடைய தேசத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு ஆண்டவர்? அப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு என்ன தேவை? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. மக்களை கொள்கிறவர்கள், பிள்ளைகளை கொலை செய்கிறவர்கள் ஆண்டவர் தேவை. கொல்றது வந்து முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் இந்து பிள்ளைல அப்பாவி மக்களை கொல்றவன் எவனா இருந்தாலும் அவனை வந்து ஆண்டவன் ரச்சித்தா அது ஆண்டவனா? அவன் ஆண்டவனா? அவன் காண்டவன் அர்த்தம். ஆனா அவன் பாண்டவன் அர்த்தம். போப் வந்து ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதாவது எந்த மக்களையும் கொல்லாதீங்க, தப்பா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாரு. சார்,
170 பிள்ளைகள் சார். அந்த பேக்கு செருப்பெல்லாம் பார்த்தா கண்ணீர் வருது. அது அவனை கூப்பிட்டு கேவலப்படுத்தினாங்க அன்னைக்கு பக்கர் கலீஃபாவுடைய தலைமையில். அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததே அதுதான். வேறு விதமான ட்ரெஸ் போட்டு தான் வந்து இறங்கினாங்க பாகிஸ்தான்ல. மினாப் 168 இந்த பிள்ளைகளை காலி பண்ணி நீ உருப்படவே இது நீ குறிச்சு வச்சுக்கிடுங்க சார். நீங்க குறிச்சு வச்சுருங்க. அமெரிக்காவுடைய இறக்கத்துக்கு அமெரிக்கா இனி வாழ்க்கையில இனி வெற்றியே பெற முடியாது. இந்த பிள்ளைகளுடைய பதுவா இருக்கு பாருங்க, மன கொதிப்பு, மரண ஓலம், அதுதான் அமெரிக்காவை அழிவு ஆரம்பிச்சிட்டு. அது அழிவு ஆரம்பிச்சிட்டு. சரி, அந்த இது அமெரிக்கா இந்த மரணம் அழிக்குது. அப்ப காசாவோட சின்ன சின்ன பிள்ளை இருந்துச்சுல்ல, அது வந்து இஸ்ரேல் அழிக்க மாட்டேங்காதா? அதுதான் இஸ்ரேலுக்கு அந்த சபம். இஸ்ரேல் எங்க வழங்கி இருக்கு? இப்ப வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கு. விளங்குற ஒரு பேரிட்டும் இப்ப வரைக்கும் லெபனான்ல 2000 அது அபிஷியல் 2055 உயிர்கள் போயிருச்சு. 6588 பேரு படுகாயம். இவனெல்லாம் ஆண்டவன் சமூகமா? யாரு ஆண்டவன் வந்து ஒரு நம்ம சர்ச்சில் சில பாஸ்டர்கள் பேசுறாங்க. இப்ப எனக்கு அவங்க ரொம்ப நெருங்கினவர்கள் தான். ஆண்டவர் தனது சமூகத்தை அப்ப ஆண்டவர் அநியாயக்காரன் தானே அவன்? ஆமா, அநியாயக்காரனுக்கு துணை போனா ஆண்டவன் அநியாயக்காரன் தானே? ஆண்டவன் அநியாயக்காரன் தானே. இந்த அநியாயத்துக்கு துணை போன ஆண்டவன். அதாவது மத ரீதியா எவ்வளவு மடையர்களா இருக்காங்க பாருங்க. அதாவது நீதியின் காவலன் இறைவன், சத்தியத்தின் காவலன், உண்மையின் காவலன், அநீதிக்கு எதிர்ப்பானவன், அக்கிரமங்களை கொள்ளவானது ஆண்டவனுடைய தன்மை. இல்ல, ஆண்டவன் படைக்கும் போதே இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இது இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவம் எதுவும் கிடையாது. ஆண்டவன்னா வந்து நம்புறான். all the people to believe the trust the only one super power he has been created for all these living creature. It has been completely controlled by the super power. அவ்வளவுதான். How should there super power to overcome? இல்ல இதுல இவங்க வந்து குறைஞ்சவங்க, அவங்க இது பண்ணவங்க, அவங்க வந்து இப்படி ஏமாத்துக்காரங்க நல்லா இருக்காங்க. அப்பாவிகள் பூரா வந்து கஷ்டப்படுறான். ஏமாத்துக்காரங்க எவ்வளவு ஃபூலிஷா இருக்கானோ. இல்ல உண்மையிலேயே உலகம் இருக்கே, உலகத்துல இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் இருக்கே. ஒரு பக்கம் பார்த்தா அரசியல் வச்சுக்கங்க, ஈவன் நம்ம நாடோ வெளிநாடு எதுனா அரசியல் வச்சுக்கோங்க. அரசியல்வாதி வந்து அப்பாவிகளை நிறைய பேர் வந்து தன்னோட சுயலத்துக்கு கொள்றாங்க. ஆனால் கொண்டு போட்டு அப்படியே பதவிக்கு மேலே பதவி அவங்க வந்து ஒரு சிஎம்மாக இருக்காங்க, பிஎம்மாக இருக்காங்க, அடுத்து அப்படி போகிறாங்க, இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி. அப்புறம் சாதாரண வந்து கவுன்சிலராக இருக்காங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, இது பண்ணுறாங்க. எல்லாம் போயிட்டு நல்லா கொலை பண்ணிட்டு, துரோகம், கொலை, எல்லாம் கொள்ளை அடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஓஹோன்னு இருந்து கடைசி வந்து 80-90 வயசு வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து என்ன ஆண்டவன் இது பார்த்து என்ன செய்ய? துருக்கி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வதன் ஓகே, அதுவும் பாகிஸ்தான்லாம் இப்போ இறங்கி மறுபடி இந்த பிரச்சனையை சமாதானமாக தீர்க்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கான்னு அவன் பார்க்குறான். துருக்கி எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு வந்து உலகத்தின் பச்சை அந்த ஆளு. இப்போ எதுக்கு சொல்கிறான் அந்த ஆளு? இஸ்ரேலுக்குள்ளே பூரா போகிறான்னா. இப்போ என்னடா பூந்து என்ன செய்வாங்க? எதுக்கு கெட்ட வார்த்தை வருது? ஆக்சுவலா இஸ்ரேல் இவன் என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? காசால அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆயுத சப்ளை பண்ணவங்க. ஆமா, அடிக்கிறதுக்கு மோசமான பசங்க சார். ஆமா, அதனால இவங்க வந்து துருக்கியெல்லாம் வந்து ஒரு கணக்குல இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம இறுதியா ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஓகே, நேரம் முடிந்தது. ஓகே, நமக்கு இன்டர்நேஷனலுடைய அந்த சர்க்கியூட், அதாவது மொத்தமாக கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் கூட்டுத்தொகை. ஓகே, ஈரானுடைய வலிமை குறையல. ஈரானுடைய கடற்படை, அமெரிக்கா சொன்னது மாதிரி கடற்படை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்றான் மனுஷன். 150 கப்பலா எத்தனையோ கப்பலை அழிச்சிட்டேன்னா இப்போ ஹர்முஸ்ல போக வேண்டியதானே? உள்ள போறாம போக வேண்டியதானே? பொய் சொன்னா ஒரு அளவோடு சொல்லணுமா? இப்படியா பொய் சொல்லுவான்? முன்னாடி போய் சொன்னாங்க, யாருக்கும் போய் சேரல, அவங்க தான் ஊடகம் மட்டும் இருந்தாங்க. இப்போ அவங்க ஊடகத்தை வச்சு அவங்க கண்ணை குத்துற மாதிரி ஆயிப்போச்சு. நாட்டே திட்டுறான்ல, எல்லாம் ஏகப்பட்டவர் கிளின்னு கிளிக்கிறானே. அது இப்போ இதில் சொல்றாங்கல்ல, விஷ் மீடியா சீனா நோ அப்படின்றாங்க. CNN வந்து அவனே திட்டுறான் லூஸ்தரமா. ரைட், விட்டுருங்க. ஓகே, இப்போ அவங்கள்ட்ட ஆளில்லா விமானங்கள் யாகப்பட்டது இருக்கு, ட்ரோன்கள் யாகப்பட்ட, சூசைடல் ட்ரோன்கள் இருக்கிறது, ஆள் இல்லாத விமானங்கள் இருக்கிறது, ஆன்டிஷிப் மிசைல்ஸ் யாகப்பட்டது இருக்கு. அதுக்கப்புறம் இனி சொல்ல வேண்டியது இல்லை, அதை தப்பி உள்ள போக முடியாது. இவன் வெளியே நின்றுட்டு நம்ம ஊர்ல சிலவங்க அப்படிதான் சரக்கு போட்டு வெளியே நின்று கத்துவான். ஒரு படத்துல சுப்பிரமணியபுரம் ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து 2 பேர் நல்லா சரக்கை போட்டு ஒரு வீட்டில் வச்சுட்டு, டேய் ஒழுங்கா வெளியே வாட, தைரியத்தெல்லாம் ஒழுங்கா வெளியே வாடா, ஆச்சை வச்சு கத்துவாங்க. அப்புறம் வந்து அப்படியே நடந்து வந்து தட்டி, அப்பா பூட்டு போட்டிருக்குப்பா, ஆள் இல்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த கதை தான் இங்கே. இப்போ சைனா வந்து ரொம்ப கவனமாக இருக்குது. இப்போ சைனா கொஞ்சம் பதட்டம் தான்.
இப்போ கப்பல்கள் நிறைய போகிறது சைனா கப்பல் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ சைனாவை நிறுத்தும் போது என்ன நடக்க போகுது நம்ம இதை அடுத்தகல பேச போகிறோம். 800 கப்பல்கள் வெளியே நிற்குது, முடக்கம். ஆனால் சைனாவோட கப்பலுக்கு சில போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பெரும் பாதிப்பு வந்திருக்கிறது. பெரிய பாதிப்பு. நேற்று இந்தியாவுக்கான ஈரானுடைய செயலாக்க அதாவது பியூரோக்ராட்ஸ், இந்தியா எங்களுடைய நேச நாடு, இந்தியாவுக்கு நாங்கள் பணம் வாங்காம தான் கொடுப்போம்ட்டாங்க. அந்த உள்ள போறது இப்போ இது வரைக்கும் இந்தியாவுக்கு போயிட்டு தான் பணம்லாம் கிடையாது, சரக்கு வாங்கிட்டு போகலாம். டோல் கிடையாது. ஆமாம், டோல் கிடையாது. இந்தியாவுக்கு கிடையாது, டோல் கிடையாது. ரஷ்யாவுக்கு கிடையாது, சைனா கிடையாது. இந்த 3 நாடுகளுக்கு நட்பு. ஸ்பெயினுக்குலாம் அங்கே கிடையாது. ஸ்பெயினுக்குலாம் ரொம்ப நட்பு. ஓப்பனிங்லேயே ஸ்பெயின் அப்படித்தான் அடிச்சாங்க. ஸ்பெயின் அவங்க தான் இந்த ஆரம்பிச்சு வச்சதே ஸ்பெயின் தான். ஆமாம் ஆமாம். நீ உள்ளே வராத என்னுடைய உன்னுடைய ஃப்ளைட்டை கொண்டுகிட்டு ஏன் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாது. அதைத்தான் இப்போ ஸ்டாமர் சொன்ன உடனே ஸ்பெயின் ஆரம்பிச்சது. ஸ்பெயின் சொன்ன உடனே மெக்ரான் சொன்னாரு. உடனே தடை போட்டாப்ல. யாருக்கு? அமெரிக்கா. இம்போர்ட்டுக்கு தடை இத்தனை %. உடனே மேக்ரான் சொன்னார் நான் உங்க கூட இருக்கேன்னாரு. மேக்ரான் சொன்ன உடனே அந்த நேட்டோவாலே உடைஞ்சிச்சு. டக்குன்னு கேமரா வந்துட்டாரு. ஆமா. அப்புறம் ஜெர்மனி கண்ணாப்புடான இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸ் டு பி மேடுன்னாரு. சட்டவிரோத நடவடிக்கை. உள்ளுக்குள்ள பயங்கர குழப்பம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா, ஏற்கனவே கனடா, இப்படி எல்லாம் ஜெர்மன், பிரான்ஸ், ஹாலந்து, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து எல்லாம் மொத்தத்துக்கு உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம இனி நேட்டோலாம் கிடையாது. இனி அவங்களே தனி ஒரு படம் வைக்க போறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப கலந்து பேசுறது இருக்கு இல்லையா? இந்த என்னதான் நம்ம இதா பேசினா கூட இதுல விஷயங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அமெரிக்கா, ஹார்மோஸ் இது போனது, இது எல்லாம் சேர்த்து அப்படி சேருதுன்னு அர்த்தம். அடுத்த செய்தியில சந்திக்கலாம். நன்றி.